ஏஜே சினிமாஸ். இன்றைக்கி நம்ம 3-in-1 மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மை ஃபால்ட், யுவர் ஃபால்ட், ஓர் ஃபால்ட் அந்த படத்தோட ரிவ்யூ இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மை ஃபால்ட்டோட ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து அண்ணன் தங்கச்சியாக இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணனால அவங்க அம்மா விட்டுட்டு போயிடுவாங்க. இதில் இவங்க 2 பேர் இவங்களோட அப்பா அம்மா ஒன்று சேர்ந்தனால இவங்க 2 பேர் ஸ்டெப் பிரதர் அண்ட் ஸ்டெப் சிஸ்டர்ஸாக இருப்பாங்க. இவங்களுக்குள்ளே நடக்கிற இல்லீகல் விஷயத்தை வந்து மை ஃபால்ட் படத்தில் காட்டுவாங்க. இதில் இவங்க 2 பேரும் நடிச்சிருக்கிற ரொமான்டிக் சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இவங்க பெட்ரூம் சீனு, நிறைய பெட்ரூம் சீன்ஸ், நிறைய இல்லீகல் அஃபைர் சீன்லாம் இந்த படத்தில் இருக்குது. இது வந்து மை ஃபால்ட்டோட ஸ்டோரி. நம்ம இன்றைக்கி மை ஃபால்ட் ஸ்டோரியை வந்து ரிவ்யூ பண்ணல. மை ஃபால்ட் ஸ்டோரி வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் போடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா யுவர் ஃபால்ட்டில் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் வந்து அதே ஸ்டோரி லைன்லேயே வந்து கண்டினியூஷன் ஆகும். ஆனால் வந்து இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சண்டை வரும். சண்டை வந்து இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணை வந்து ஹீரோ வந்து டேட் பண்ணுவான். அது வந்து ஹீரோயினுக்கு தெரிஞ்சோடனே ஹீரோயின் கூட இருக்கிற ஒரு டாக்டரை வந்து ஹீரோயினும் வந்து நைட்டு மேட்ரு போட்டு இந்த மேட்ரு விஷயம் வந்து ஹீரோவுக்கு தெரிஞ்சவொடனே ஹீரோ விட்டுட்டு போயிடுவான். அதில் அந்த படத்தோட ஸ்டோரி லைன் அப்படியே முடியும். அதில் வந்து ஹீரோயினும் வேறு ஒருத்தங்க கூட மேட்ரு போடுவான், ஹீரோவும் வேறு ஒருத்தர் கூட மேட்ரு போடுவோம். ஸோ 2 பேரும் மாற்றி மேட்ரு போட்டு இந்த படத்தோட ஸ்டோரி லைன் ப்ளாட் அப்படியே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த மூவி வந்து ஓர் ஃபால்ட்டோட ஸ்டோரி லைனை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே ஹீரோயின் வந்து அப்படியே கிளாமராக வந்து நடந்து வர மாதிரி காட்டுவாங்க. ஏர்போர்ட்டில் அப்படியே நடந்து வரும்போது ஏர்போர்ட்டில் வந்து செக்கப் பண்ணி உள்ளே வரும்போது அந்த ஹீரோ வந்து செகண்ட் பார்ட்டில் எங்கே முடியுதோ அப்போ வந்து ஒரு பெரிய தொழிலதிபரோட பையன்றனால நிறைய ஒர்க்கோட இதெல்லாம் எடுத்திருப்பார். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃப்ளைனுக்குள்ளே வரும்போது ஃப்ளைட்டில் பார்த்தோன்னா ஒருத்தன் உட்காண்ட்ருப்பான். அவன் ஆக்சுவலி ஒரு டாக்டர். அவன் மேலே காஃபியை கொட்டிடும் ஹீரோயினை. காஃபி கொட்டிட்டு அங்கேருந்து வந்து பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வரும்போது அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஹீரோயினோட கிட்ட பேச்சு போட்டு நம்பர் கேட்பான். ஹீரோயினை நம்பர்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடும். இவனும் சரி பார்க்கலாம், அடுத்த வாட்டி மீட் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பர் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். ஹீரோயின் சடனாக திரும்பி பார்க்கும்போது ஹீரோவோட கார் வரும். ஆல்ரெடி இந்த காரில் 2-3 டைம் இவங்களும் போட்டிருப்பாங்க. அந்த போட்டோ சீனை பார்த்துட்டு ஹீரோயினோட ஃபீல் பண்ணி பார்க்கும். அடுத்த காரில் பார்த்திங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜெரி அவள் வருவா. அவள் கூட வந்து அவளை ஹக் பண்ணிவிட்டு ஏய் எனக்கு கல்யாணம்டி, கண்டிப்பாக வந்துடுறீ அப்படின்னு சொல்லும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போயிட்டு அவங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸு அங்கே நடக்கிற இதெல்லாம் பார்த்துட்டு இந்தமாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னடி இவ்வளோ கிராண்டாக பண்ணுற அப்படின்னு. இங்கே யாருமே ஒழுங்காக பண்ணல, எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்ருக்காங்கடி, பாரு ஒரு கல்யாண வீடு மாதிரி யாருக்கிட்ட இருக்குது, எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லுவாள். ஹீரோயினும் ஓகேடி அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் இதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தில் உட்காந்து குளிச்சிட்ருக்கோம். அதுக்கடுத்து ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே தோட்டிக்கிட்டு அப்படியே வருவா. பார்ட்டி ஹால்குள்ளே அப்படியே ட்ரெஸ் போட்டு வரும்போது பார்த்தோன்னா ஹீரோ அப்படியே அங்கேருந்து நந்து வரதை வந்து டோர் வழியாக பார்த்துருவா. ஹீரோ வரதை பார்த்துட்டு அப்படியே ஹீரோயின் பொறுமையாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி பின்னாடி இருக்கிற கதவு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு ஹீரோ போனதுக்கப்புறம் அப்புறம் பார்ட்டி ஹால்குள்ளே போனோன்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பேசுவாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நோவா இவா இருக்கால ஜெரியோட அங்கிள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவாள். நோவாவும் பேசிகிட்டு இருப்பா. பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அங்கேருந்து பேசிக்கிட்டு அப்படியே வருவான். ஹீரோ வந்து பின்னாடி வரதை வந்து அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அவள் சைலண்ட்டாக நிற்பா. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து அங்கிள்கிட்ட கை குத்துட்டு போயிடுவா. இவர் தான் வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, கல்யாணம் பண்ணி போகிற மாப்பிள்ள ஹீரோட ஃப்ரெண்டு இவர் தான். சரி கங்க்ராஸ், கல்யாணம் அவ்வளோ நல்லா பார்த்துக்கோ, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு அவளும் போயிடுவா. அங்கேருந்து போனதுக்கப்புறம் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆன்ட்டி, அதாவது மருமகளோட ஆன்ட்டி இவங்க. ஸோ அதனால் வந்து அவங்க பேசிவிட்டு அவங்களும் இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்புறதுக்கும் ஸ்டோரி லைன் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக, அந்த பார்ட்டி ஹால் ஃபன்னாக ஜாலியாக போயிட்டுருக்கோம். இவங்களும் எல்லாம் அவங்க பேசிட்டு அப்படியே அங்கேருந்து போய் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவங்க ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது தான் கார் இல்லை, எல்லாம் கார் போயிடும். நீ வந்து ஹீரோ காரில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஹீரோயின் காரில் உட்காந்துக்கிட்டு இவனும் அதை பார்ப்பான், ஸ்மெல் பண்ணுவான். இவளும் நம்மளை கண்டுக்கிறாளா, ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 வாட்டி கிட்டே மேட்ரு போட்டிருப்பாங்க. இவளுக்கு பழைய ஃபீலிங் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களும் அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க. இவனும் அதை அழுத்துவான், பர்ஃப்யூம் அடிப்பா, டோரை ஓப்பன் பண்ணுவாள். இவங்க 2 பேர் கண்ணாடி டோர் ஓப்பன் பண்ணி விளாண்டுருப்பாங்க அடுத்தடுத்த சீனில். அதுக்கப்புறம் அங்கே போய் இறங்கிட்டு இவங்க நின்று அந்த மேரேஜ் ஹாலில் நின்றுருப்பாங்க.
மேரேஜ் கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் சும்மா நின்று பேசிட்டு செம்ம ரொமான்டிக்காக பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க. அதுக்கடுத்து மணப்பெண்ணை முத்தமிடுவோம் அப்படின்னா இவங்க 2 பேர் கிஸ் பண்ணதுக்கு அடுத்த சீனு நைட்டு பார்ட்டி ஹால் நடக்கும். நைட்டில் பார்ட்டியில் வேறு லெவலில் 2 பேர் ஆடிட்டுருப்பாங்க. அதில் வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டும் ஹீரோவும் வந்து இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து அதாவது கல்யாண பொண்ணும் கல்யாண மாப்பிள்ளை ஹீரோயின். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கல்யாண பொண்ணோட நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இவங்க 2 பேரும் வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ சொல்லும், அவனை மிஸ் பண்ணிட்டாத, எப்படின்னா பிரெயின் வாஷ் பண்ணி உஷார் பண்ணுறு அப்படின்னு இவன் சொல்லுவான். இவளும் சொல்லுவாள், அவளால் உன்னை மறக்க முடியல, ஸோ அதனால் கொஞ்சம் கண்டிப்பாக இது பண்ணு அப்படின்னு சொல்லுவான். ஸோ கண்டிப்பாக நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இவனும் சொல்லுவான். சொன்னதுக்கு அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா அப்படியே இவங்க 2 பேர் இதுவாகிடுவாங்க. 2 பேர் பேசிவிட்டு நம்ம 2 பேரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம 2 பேரும் ஒன்று சேரணுன்னு தான் இவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னும் போது நம்ம 2 பேரும் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லும். அதுக்கடுத்து அப்படியே ரூமுக்குள்ளே போயிட்டு ஹக் பண்ணி 2 பேரும் கிஸ் பண்ணி செம்மையாக ஒரு சீன் ஒன்று இருக்குது. அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வேறு லெவலில் ஒரு மேட்ரு சீனு. ஸோ இந்த படம் ஃபுல்லாகவே இது 18+ தான். படம் ஃபுல்லாகவே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 படத்துலையுமே சும்மா மேட்ரு சீனை தெறிக்க விட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு போகும்போது நான் என்ன வேணால் யோசிச்சுப்பேன், ஆனால் நீ அவன் கூட படுத்தது என்னால் ஜீர்ணிக்க முடியல, அந்த டாக்டர் கூட படுத்தது ஜீர்ணிக்க முடியல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவான். அடுத்த சீனில் ஹீரோயின் கார்லேருந்து வெளியே வந்து அப்படியே ரோட்டில் ஜாக் பண்ணிகிட்டே போகும். ஜாக் போகும்போது ஒருத்தன் இடிச்சிடுவான். இடிச்சிட்டு அவனும் கீழே இடிச்சிட்டு தள்ளி விட்டு போயிடுவான். இந்த பொண்ணு வயிறு இது அடிப்பட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலில் போகும். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இவன் தான் டாக்டரு. இவன் தான் வந்து போன படத்தில் ஹீரோயினை போடுவான். லாஸ்ட் சீனில் செகண்ட் பார்ட்டில் இவன் தான் ஹீரோயினை போடுவான். வேறு லெவலில் ஃபன் பண்ணி மேட்ரு போடுவான். அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்துடும். வெளியே வந்து பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உங்கள் லைட்டாக வயிற்றில் அடிபட்டுச்சு அப்படின்னும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு இதுக்காக கேட்க போகும். அங்கே போகும்போது யாருன்னு பார்த்தா நம்ம படம் ஸ்டார்டிங்கில் ஃப்ளைனில் வந்து காஃபி கொட்டுச்சுல அவன் இருப்பான். அவனோட ஆஃபீஸில் வேலை கேட்கும். இவனும் ஓகே நீங்கள் எனக்கு வேலை தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் போன படத்தில் ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிற அந்த பொண்ணு இருக்குல்ல, அதுவும் அவங்க 2 பேரும் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தா கல்யாண மாப்பிள்ளையும் கல்யாண மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டும் இவங்க 2 பேர் ஃபால்ஸில் நின்று வேறு லெவலில் பண்ணுவாங்க. அந்த சம்பவம் தெறிக்க விட்ருப்பாங்க. அப்படியே தண்ணியும் தெரியும் நம்ம மேலே. அப்படியே நம்ம தம்பிலாம் அப்படியே எந்திரிச்சு நின்றுப்பான். அந்த அளவுக்கு இருக்கும் ரொமான்டிக்கு. வேறு லெவல் ரொமான்ஸ் பண்ணுவாங்க. அங்கேருந்து பார்த்தோன்னா அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வந்து போன படத்தில் ஹீரோவோட அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணு. அதாவது ஹீரோயின் வந்து ஹீரோவோட குல்ஃபின்னு வச்சுங்களேன். ஹீரோவோட குல்ஃபி இவங்க வேறு லெவலில் இருப்பாங்க. இவங்களும் வந்து போட்டுட்டு இவங்க 2 பேர் நின்று பேசின்னு இருப்பாங்க. நிறைய பாத்ரூமில் பார்த்தா நிறைய ஜட்டி கிடக்குது, நீ அவ்வளோ காமவெறி பிடிச்சவனடா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அவள் கேட்பா. அப்பப்போ வருவாங்க, இருப்பாங்க, போவாங்க, யாரும் என் கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க அப்படின்னா, இந்த ஜட்டியை எடுத்துன்னு போய் போடு, இது இப்போ பார்த்தா யார் ஜட்டினே தெரில அப்படின்னா அந்த ஜட்டி எடுத்துன்னு போயிடுவான். அதுக்கடுத்து ஆஃபீஸில் வந்து நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. ஆஃபீஸில் பார்த்தா ஆஃபீஸில் அப்படியே போயிட்டு வந்துட்டு அதுக்கிட்ட பேச்சு போட்டுன்னு இருப்பான் அந்த பொண்ணை. அப்படியே இவனுக்கும் அந்த பொண்ணு மேலே ஒரு கண். அப்படியே அந்த பொண்ணை எப்படின்னா உஷார் பண்ணி தட்டிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டத்தில் இருக்கிற கோட் ரைடரை பற்றி இவங்ககிட்ட கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்ல, இது சின்ன மெத்தட் தான், இது மல்டிப்ளையில் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். அதுக்கடுத்து ஆஃபீஸ் லைனில் இருக்கிற ஜாபை பற்றி சொல்லுவாங்க. என்ன அவளோட ஜாப்பை நீ இது பண்ணிட்டியாமே, அந்த இதுவே நீ வாங்கிட்டு இருக்க போல் அப்படின்னு சொல்லி எனக்கு டீட்டெயில் தெரிஞ்சுது அப்படின்னு. உனக்கு அவளால் மறக்க முடியல, உன்னால் மறக்க முடியல, நீ அவ கூடயே போயிடலாம்ல அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா நம்ம புது ஜாபும் புது ஜாப் ஓனரும் ஹீரோயினும் ரோட்டில் நடந்து வரும்போதே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு கிஸ் பண்ணுறான். இவன் ரொம்ப ஸ்பீடாக போத்தவில்ல, நம்ம ஸ்லோவாகவே போகலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும். அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கம்பெனி ஷேரை வந்து வேறு ஒருத்தன் வாங்கியிருக்கான். அவன் வந்து இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு வர போகிறாரு, அவர்கிட்ட வந்து நம்ம காஃபி கொடுக்க இது பண்ணோம் அப்படின்னும் போது, சரி ஓகே பெட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கையை வச்சு பெட்டிங் போடுவாங்க. அதில் பார்த்தா டப்புன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்துருவாரு. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு, இந்த கம்பெனியோட ஷேரை நான் தான் வாங்கியிருக்கேன், அப்போ நீங்கள் தான் எங்களோட நியூ பாஸு அப்படின்னுவான். இவனும் உக்காந்துக்கிட்டு ஹீரோயினை இவனை பார்க்க 2 பேரும் மாறி பார்ப்பாங்க. அதுக்கடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே நின்று பேசினா புதுசாக ஷேர் வாங்கியிருக்கா போல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம், நான் புதுசாக மெத்தை வாங்கியிருக்கேன், வா இந்த மெத்தையில் ஒரு ட்ரையல் பார்க்கலாம்,
மெத்த எந்த அளவுக்கு தாங்குதுன்னு அப்படின்னு சொல்லி சும்மா பெட்டில் போட்டு வேறு லெவலில் ஒரு சம்பவம் இருக்குது. ஸோ இந்த சீன்லேயே சும்மா பாயசத்தை தெரிய விட்ருப்பாரு நம்ம ஹீரோ. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி புது பாஸ் எப்படி இருக்கார் அப்படி ஹீரோயின் பேசுவோம். அதுக்குள்ளே பார்த்தோன்னா எனக்கு ஒரு இதை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி தட்டி விடுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை காட்டுவாங்க. நான் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது நம்ம ஃபேமிலி பழைய ஃபோட்டோஸ்லாம் இவங்க எடுத்து பார்த்துட்ருப்பாங்க. பாரு பேப்பரில் பாரு, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாம், இதை பார்த்து உனக்கு வைரி எரியலையாடி அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்பா. அவளும் சரி ஓகே, எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, நல்லா இருந்தால் சரி தான் அப்படின்னும். அதுக்குள்ளே பார்த்தா நம்ம இவரை காட்டுவாங்க. இவன் தான் வந்து செகண்ட் பார்ட்டில் சும்மா வேறு லெவலில் பண்ணியிருப்பான் ஹீரோயினை. அதை வந்து ஹோட்டலில் இதில் உட்காந்து ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசும்போது வெளியே வந்து பேசுவான். பேசும்போது பார்த்தா நீ என் லைஃப்பில் வராத, உன்னால தான் லைஃப் நாசமாக போயிடுச்சு. நிக்கு இதை பார்த்தானா, நம்ம ஹீரோ பேர் நிக்கு பார்த்தானா மறுபடியும் நான் இந்த ஊரில் இருக்கிறது சொல்லிக்காத அப்படின்னு சொல்லி, நான் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன், தயவு செஞ்சு என் மூஞ்சிலே முழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இவனும் ஃபோன் பண்ணி எனக்கும் அவனுக்கும் ஒன்றும் நடக்கலை, அவன் டாக்டர் வேலையில் இருக்கான், அவனை எதுவும் பண்ணாமல் அவன் லைஃப்பை விடுங்க அப்படின்னு இவங்கிட்ட கேட்பாங்க. சரி நல்லான்ட்டு போய் தொலைட்டோம் அப்படின்னு இவங்களும் விட்டுருவாங்க. அதுக்கடுத்து ஃபேமிலியில் வந்து டின்னர் நைட்டு இவங்க டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே நார்மலாக போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்படியே லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக எந்த ஒரு ஃபீல் இல்லாமல் போகும்போது ஹீரோயினை வந்து அவரோட பாஸ் வந்து அந்த சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து வா ஒரு நைட் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூடுவான். அதை வந்து இவன் உட்காந்து பார்ப்பான். உடனே இவன் காண்டாகி ஆஃபீஸில் வந்து என்ன சொல்லுவான்னா, எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க யாரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது, அப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உங்களை ஆஃபீஸை விட்டு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு ஒன்று இவங்க 2 பேர் பார்ப்பாங்க. ஸோ நமக்காக தான் சொல்கிறான் அப்படின்ட்டு இவங்களும் சரி. அதுக்கப்புறம் சரி அவங்க பேச்சு அவங்க ஆஃபீஸில் தானே இருக்கக்கூடாதுன்றாங்க, நம்ம தனியாக இருக்கலாம்னு ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே வச்சு வேறு லெவலில் அப்படியே ரொமான்டிக்காக பேசி சும்மா ஹீரோயினை அப்படியே தள்ளி போட்டு வேறு லெவலில் செய்யி செதைச்சி விட்ருவான். ஹீரோயின் ஆல்ரெடி ஹீரோ கூடயே மேட்ரு பண்ணிட்டா, டாக்டர் கூடயே மேட்ரு பண்ணிட்டா, இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கிற இந்த ஓனர் கூடயே மேட்ரு பண்ணிட்டா. ஸோ வந்து ஹீரோயினை மேட்ரில் சும்மா அடிச்சிக்க முடியாது, வேறு லெவலில் போட்டு செய்யின்னு செஞ்சுட்டாங்க எல்லோரும். நமக்கும் தோணும் ஹீரோயின் இவ்வளோ பெரிய ஓல் வாங்கியாக இருப்பாளோ அப்படின்னு. என்ன பண்ணுறது, படத்தில் ஹீரோயின்னாவே அப்படி தான் இருக்காங்க, சில லைஃப்லேயும் இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா லிஃப்ட்டை கட்டுறாங்க. லிஃப்ட்டில் ஹீரோயின் நின்றுருப்பாங்க. மேலே பார்த்தா கேமரா இது எல்லாமே எல்லா இடத்துலையும் செட் பண்ணி வச்சுமா, எங்கள் ஆஃபீஸில் மேட்ரு போடுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு கேமரா வச்சுருப்பான். ஆனால் இவங்க ஆஃபீஸில் பண்ண மாட்டாங்க, வெளியே எல்லா வேலையும் வெளியே முடிச்சுட்டு ஆஃபீஸில் டீசெண்டாக நடந்துக்கிறாங்க. நீ எதுக்கு ஆஃபீஸில் கேமரா வச்சுருக்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறான். இவங்களுக்குள்ளே சின்ன சண்டைலாம் வருது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா, நான் அவனை லவ் பண்ணுறேன், எனக்கு அவன் தான் லைஃப் பார்ட்னர், நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம் அப்படின்றான். நீ இதுக்கப்புறம் என் லைஃப்பில் இல்லை, எப்போவுமே என் லைஃப்பில் இனிமேல் அவன் தான், என் லைஃப்பில் நீ இருக்க மாட்ட அப்படின்னு ஹீரோயினை சொல்லிவிட்டு போயிடுது. இவனும் வந்து என் லைஃப்பில் உன்னை மறக்க முடியாது, நான் உன்னை எத்தனை வாட்டி போட்டேன், நீ எப்படி என்னை விட்டு போகலாம் அப்படின்னு, நான் உன் தங்கச்சி தான், நான் உன்னை ஜஸ்ட் இது பண்ணேன், அதுக்காக வந்தால் செஞ்சேன், அதோட வேலைக்கு போயிடணும் அப்படின்னும் போது அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வந்தோன்னா அவனோட குட்டி தங்கச்சி ஹீரோவோட குட்டி தங்கச்சியை கூட்டு வந்து விட போகிறான். விடும் போது அவங்க தங்கச்சி சொல்லுது, இந்த மாதிரி எனக்கு இங்கே போகணுமா அப்படின்னும் போது சரி ஓகே போ அப்படின்னு அவங்க அம்மாவை பற்றி சொல்கிறாங்க. உடனே ஹீரோவோட அம்மா வந்து பேசுகிறாங்க, எனக்கு உடம்பு முடியல, எனக்கு உடம்புல கேன்சரு, ஸோ அதனால் வந்து என்னால் ரொம்ப நாள் இருக்க முடியாது, அதனால் வந்து நீ தான் அவளை பார்த்துக்கணும் அப்படின்றான். உடனே அவங்க அம்மாவை சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இவங்களும் வந்து உடம்பு முடியாமல் இருக்கனால ஒரு 4 மாதம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நான் இறந்துருவேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களையும் வந்து இவங்க கையை கொடுத்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடறான். கூட்டின்னு போய் வீட்டில் வச்சு படுக்க வைக்கிறாங்க. ரூமில் போய் குட்டி பாப்பா படுக்க வச்சு நீ நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது சொல்கிறான், எனக்கு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்குது, என்னால் தனியாக இருக்க முடியாது, என் கூட வந்து இரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்றான். ஹீரோயினும் இல்லை இதெல்லாம் செட் ஆகாது டிக், ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி பண்ணிட்டோம், இதுக்கு மேலேயும் பண்ணோன்னா பெரிய பிரச்சனை போய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுது. அதெல்லாம் தெரியாது, நீ இன்றைக்கி என் கூட படுத்து தான் ஆகணும், ஒழுங்காக வந்து படு அப்படின்னு சொல்லி தங்கச்சியை கூட்டின்னு போய் ரூமுக்குள்ளே போட்டு பெட்டில் போட்டு செய்யின்னு செய்கிறா. வேறு லெவலில் ஒரு சம்பவம் செய்கிறான். சும்மா கதற விட்றான் ஹீரோயினாக கத்துது, விட்றா டி நீ எனக்கு அண்ணன் முறடா அப்படின்ட்டு, அண்ணனாவது தம்பியாவது மழை பர்றி அப்படின்னு சொல்லி வச்சு செய்யின்னு செய்கிறான். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப டயர்டாக இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காலையில் எழுந்திரிச்சி ஹீரோயினை பார்க்குறா,
ஹீரோயின் எந்திரிச்சு போயிடுறா. ஹீரோ வந்து டயர்டில் அப்படியே கை வச்சு பார்க்குறான். சும்மா அப்படியே கையை வச்சு தடவலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, எங்கடா இங்கே எந்த வேலை காணோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அவ்வளோ எழுந்துச்சி போயிடுறான். அவனும் வெளியே வந்துச்சு வந்து டிஷர்ட்டை போட்டு தேடுன்றான். அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது அந்த குட்டி பொண்ணு சொல்லுது, இல்லை அவள் போயிட்டா, நோவா இங்கேருந்து போயிட்டா அப்படின்னு குட்டி பொண்ணு சொல்லுது. அவள் எவ்வளோ கார் எடுத்துகிட்டு போகிறாள். கார் எடுத்துகிட்டு போக வயிறு வலிக்குது. என்னென்னு பார்த்தா ப்ளட்டு செம்ம ப்ளீடிங் ஆகிருக்கு இவளுக்கு. அப்போ தான் யோசிப்போம்ப்பா, தங்கச்சியவே ப்ளட்டு வர அளவுக்கு செஞ்சுருக்கான் பார், அப்படிப்பட்ட வேலைக்காரன் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அதெல்லாம் கிடையாது. வந்து ஒரு 4 மாதமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதாவது எப்போன்னா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கல்யாணம் அன்றைக்கி நைட்டு இவங்க மேட்ரு பண்ணாங்க பார்த்திங்களா, அந்த மேட்ரு அன்றைக்கி நைட்டு பண்ண மேட்டரில் 4 மாதம் ஆகுது. அந்த 4 மாதத்துக்கு முன்னாடி அந்த கல்யாணோட அன்றைக்கி நைட்டு பார்ட்டி நைட்டில் பண்ண மேட்டரில் ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா. இப்போ தான் ஹீரோயினுக்கே தெரியுது. அப்போ பார்க்கும்போது இந்த டாக்டருக்காரன் பார்த்துட்றான். டாக்டர் யாருன்னு பார்த்தா செகண்ட் பார்ட்டில் ஹீரோயினை வந்து நைட்டு போடுவான் பார்த்திங்களா, அவன் இதே ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கான். உடனே இவனும் வந்து உள்ளே போயிட்டு யாரும் தெரியாமல் அந்த சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்போ பார்த்தா ப்ரெக்னென்சி ரிப்போர்ட் எல்லாமே வருது. அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி ஃபோன்லேயே அதை காப்பி பண்ணிக்கிறான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, ஐயோ நான் இவ்வளோ சின்ன வயசுலேயே அத்தை ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னா இந்த எந்த காரணத்தை கொண்டும் நிக்குக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஹீரோயினை சொல்லுது. சரி நானும் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கடுத்து அப்படியே அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசிவிட்டு, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சரின்னு சொல்லும் போது, இவன் வந்து உக்காண்ட்ருக்கான். ஹீரோயினோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ஃப்ரெண்டு கல்யாணம் மாப்பிள்ளை, புது மாப்பிள்ளையை காட்டுறாங்க. இவன் பேசிகிட்ருக்கான். இப்போ இங்கே ஒரு ப்ரெக்னென்சியாக இருக்குது அப்படின்றான். என்னது ப்ரெக்னென்சியா? வாட்டர் ஃபாலில் நான் அந்த அளவுக்கு ரொம்ப பண்ணலையடி, லைட்டாக தாண்டி பண்ணேன், அதுக்குள்ளே எப்படி நீ ப்ரெக்னென்ட் ஆன? நாயை நான் நம்மள சொல்ல, நம்ம நோவா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு அவன் சொல்கிறான். சொல்கிறான், நோவா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? என்ன சொல்கிற? அப்போ யார் காரணம் அப்படின்னு? நிக்கு தான் அப்படி. இது எந்த காரணத்தை கொண்டும் நிக்குக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. நிக்குக்கு தெரியக்கூடாதா? நிக்குக்கு தெரியாமலாம் பார்த்துக்க முடியாது. கண்டிப்பாக நிக்குக்கு தெரிஞ்சாகும், ஓகேவா? நிக்குக்கிட்ட நான் சொல்லாமல் இருக்க முடியாது. என் வாய் வந்து ஓட்ட வாய், நான் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த சீன் பார்த்தோன்னா இவனை காட்டுறாங்க. இவன் வந்து நம்ம ஹீரோவோட ஃபினான்சி கூட பேசிகிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி என்னை ஹாஸ்பிட்டல்லேருந்து அனுப்ப முடியாது, நீங்கள் ஷேர் வாங்கியிருந்தாலும் நான் இங்கே இருக்கேன், என்னால் இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா? நோவா வந்து நீ கட்டிக்க போகிற நிக்கு தான் வந்து நோவாவை போட்டு மேட்ரு பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு முன்னாடினா அந்த என்கேஜ்மெண்ட்டான அந்த கல்யாணத்து அன்றைக்கி நடந்த பார்ட்டியில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் தான் அவள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். அதோட டீட்டெயிலெலாம் பார்த்துட்ருக்கும் போது டக்குன்னு கையிலேருந்து ஃபோன் பிடுங்கி, உன்னால் என்னை எங்கேயும் அனுப்ப முடியாது, ஓகேவா? நான் இங்கே தான் இருப்பேன். ஸோ நான் இருக்கிற வரைக்குமே நான் என்ன பண்ணாலும் நீ இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நீ என்னை இங்கே தான் பார்த்துக்கணும், ஓகேவா? இல்லைன்னா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு கையிலேருந்து ஃபோனை பிடிங்கிடறான். அதுக்கு அடுத்த சீனில் வந்து ஆஃபீஸ்லேருந்து வேலையை விட்டு தூக்கணுங்க. எத்தனை பேருன்னு அந்த பொண்ணு கேட்கும் போது நிறைய பேர் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. அதில் வந்து நம்ம டிரைவரோட பையனும் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கூப்பிட்டு வந்து ஒரு பார்ட்டி ஹாலில் ட்ராப் பண்ணுறாரு. இங்கே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் ஹீரோ, அந்த சிஸ்டம் மேனேஜர் அவன், அதாவது நம்ம ஹீரோவோட செகண்ட் பாஸு, ஹீரோயினோட செகண்ட் பாஸு, அதாவது 4 கப்புள்ஸ் இங்கே வந்திருக்காங்க. ஹீரோ, ஹீரோயின், அந்த கட்டிக்கு போகிற பொண்ணு வித் வந்து நம்ம முன்னாள் பாஸு, இவங்க 4 பேர் தனித்தனியாக நின்று பேசிகிட்ருக்காங்க. இவனுக்கும் ஹீரோ மேலே ரொம்ப க்ரஷ்ஷு ஹீரோவுக்கும். அப்படியே பார்க்கும்போது அவன் உன்னையே தான் பார்த்துட்ருக்கான். இவளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம நோவா வந்து செல்லமாக பப்ளின்னு கூடுவாங்க. பப்ளி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்றது இவங்களுக்கும் தெரியும். ஸோ இங்கேருந்து போகலாம் அப்படிங்க, பப்ளி பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது இவங்க 2 பேர் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பப்ளியை கூப்பிட்டு போயிட்டு சந்துக்குள்ளே வச்சு சிறப்பாக ஒரு சம்பவம் செய்கிறான் நம்ம ஹீரோ. அது செய்யும் போது அதை பார்த்துட்டு இவனால் தாங்கவே முடியல. இவனும் பேசுகிறான், இல்லை இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லும் போது, இல்லை என்னால் உன்னை பார்க்கும்போது கண்ட்ரோலில் இழந்துடுறேன், நான் என்னெல்லாம் கண்ட்ரோலில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த சைடில் வச்சு மாவு பேசுகிற மாதிரி மெசேஜ் பப்ளியை பிடிச்சி கட்சி இழுகிறான். பப்ளி அப்படியே கதறுது, என்னை விட்டுரு அப்படின்னும் போது சரின்னு காரில் கூப்பிட்டு வந்து காரில் வச்சு கையை விட்டு பிசைகிறான். கார் டிரைவர் அப்படியே லைட்டாக பார்க்குறாரு, நீங்கள் காரில் பின்னாடிலாம் பார்க்காதீங்க, வண்டியை மட்டும் ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறான்.
கையை உள்ளே விட்டு சும்மா பெசுகிறாரு. இவன் பெசைக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இதுவாகிடுறான். இதுவாகி அப்படியே கை தாங்கலாம் கையை பிடிச்சி அப்படியே அவளால் நடக்கவே முடியல. அந்தளவுக்கு கையை விட்டு நோண்டுறான். அங்கேருந்து அப்படியே அப்படியே இதில் ஸ்டெப்ஸில் அப்படியே பொறுமையாக கூப்பிட்டு போயிட்டு உள்ளே அப்படியே படுக்க வச்சு, இதுக்கு மேலே என்னால் முடியாது, என்னை விட்டுடு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கெஞ்சுது. சரி படுத்துக்கோ, இன்றைக்கி இது போதும் அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் படுத்துட்ருக்கு. ஹாஸ்பிட்டலில் போய் மறுபடியும் செக்கப் பண்ணுறாங்க. ஹீரோயின் அப்படி ரொம்ப டென்ஷனில் இருக்குது. உங்களுக்கு இதே மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீடிங் வரக்கூடாது, ப்ளீடிங் வந்தீங்கன்னா ரொம்ப உயிருக்கு ஆபத்தாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டு போய் டேப்லெட்லாம் கொடுத்து இது பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா பியூரோனல். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கள்ல, அவங்க இறந்துடுறாங்க. அவங்க இறந்து அவங்களுக்கு வந்து கூட்டம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோட்டோவும் காட்டுறாங்க. இங்கே உட்காந்து எல்லாருமே வந்து அப்படியே போயிட்டு ஃபீல் பண்ணி கஷ்டப்படக்கூடாது, ஸோ ஃபீல் பண்ணாமல் ஹாப்பியாக இருக்கணும். அம்மா போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாத, நாங்கள் எல்லோரும் இருக்கோம், நான் உனக்கு அக்கா இருக்கேன், நம்ம அப்பா இருக்கார், எங்கள் அம்மா உங்கள் அம்மா தான் இனிமே அப்படின்னு ஹீரோயின் வந்து நல்லா ஃபீலிங்காக ஒரு ஸ்பீச் கொடுக்குது. இந்த ஸ்பீச்சை கேட்டவுடனே ஹீரோயின் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே கண் கலங்குறாங்க. நீ ஃபீல் பண்ணாத, இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நாங்கள் இருக்கோம், வயிற்றில் இருக்கிற பாப்பாவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இவளும் சொல்கிறாள். இந்த விஷயம்லாம் எப்படி உனக்கு தெரியணுமோ அவனுக்கும் தெரியும், அந்த டாக்டருக்கும் தெரியும், அவன் தான் இது எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான், இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்மோ இன்றைக்கி நைட்டு என் கூட தான் தூங்கணும்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு இங்கே தூங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் வந்து அங்கேருந்து போயிடுறான். அதுக்கடுத்து வந்து ஹீரோயின் வீட்டுக்கு வருது ஹீரோ. அதாவது அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு வந்து அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு, நீ இதுக்கப்புறம் இங்கேருந்து போகாத அப்படின்னும் போது என்னெல்லாம் போகாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சும்மா செம்மையாக ஒரு கிஸ்ஸிங்கை போடுறாங்க. ஹக் பண்ணி சும்மா வேறு லெவலில் ஒரு கட்டி பிடிச்சி ரொமான்ட் ஒன்று போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே வந்து போயிடுது. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது செட் ஆகாது அப்படின்னு நிக் சொல்கிறான். அதுக்கு ஃபினான்சி சொல்கிறா, இல்லை வேலைக்கு ஆகாது, உனக்கு வந்து அவளை வந்து உன்னால் மறக்க முடியாது, பப்ளி கூடவே இருந்துரு, பப்ளி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறா அப்படி இப்படி சொன்னோன்னா, நீ ஏன் எங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்க பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது, பப்ளி என்றைக்கு மிஸ் பண்ணாத, பப்ளி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு ஃபினான்சி சொல்லி அனுப்பிச்சி வச்சிடறா. இவனும் போய் எங்கெங்கேயே தேடுறான், கிடைக்க மாட்றா. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி இவங்களும் வந்து எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இவன் கார் எடுக்க போகலான்னும் போது கரெக்டாக அவன் வரான். அவன் வந்து நிற்கிறான். இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீ எவ்வளோ தூரம் தான் போக போகிற அப்படின்னமோ, நான் எங்கள் ஆண்டி வீட்டுக்கு போகிறேன், இதுக்கப்புறம் திரும்பவும் இப்போவும் வரமாட்டேன் அப்படின்றா. சரி நீ பார்த்து பத்திரமா போன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கணும். திரும்பி பார்த்தா டக்குன்னு கார் வந்துடுறான். அவனுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னுமோ, அவனுக்கு தெரியாது. டேய் நீ சொன்னியாடா அப்படின்னு இவன் கேட்குறாங்க. இல்லை நான்லாம் சொல்லலை, அவனுக்கு இந்த விஷயமே தெரியாது. யதார்த்தமாக வந்து பேசிகிட்டு இருக்கான், சுற்றி வந்துட்டுருக்கான். இவங்களும் இவனும் வந்து நிறைய சிம்பிள்லாம் பண்ணி காமிக்கிறான். அவன் மாசமாக இருக்காடா, வயிற்று பிரச்சனை தான் ஓரமாக போய் நில்றான்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா சடனாக வந்து கார் டோர் எடுத்து வச்சுட்டு, உனக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்கு இங்கே வந்து கிளம்புற அப்படின்னு கேட்கும்போது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே காமிச்சோன்னே இவனும் வந்து, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, ஏன்னா நம்பவே முடியலையே அப்படின்னா. சரி நீ இது யார் பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, யார் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னும் போது கேட்குறேன். அவள் குழந்தை தாண்டா அது அப்படின்றா. என்னது ஏன் குழந்தையா அப்படின்னு. ஆமாம் உம்மாலவும் குழந்தை தான், நீ தான் அவளை ஓத்த உனக்கு தாண்டா அவள் குழந்தை பாருப்பா அப்படின்றா. எத்தனை பேர் கூட பார்த்தாலும் அவள் உன்னை தாண்டா உனக்கு தாண்டா உண்மையாக இருந்துக்கிறா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, இவனும் திரும்பி பார்த்துட்டு, உண்மையாக உம்மால் அது ஏன் குழந்தையா, அன்றைக்கி நைட்டு நான் அந்தளவுக்கு அவளை அப்படின்னு சொல்லி கத்திக்கினேன். பின்னாடி கார் எடுத்துக்கினேன் அப்படியே வேகமாக போகிறான். செஞ்சிட்டான் போகுது நம்ம நிக்கு ஹீரோயினை அப்படின்னா. நீயே இருக்கியே, உம்மால் ஒரு பூக்கம் லாய்க்கலடா அப்படி ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லுது. உடனே காரை எடுத்துக்கின்னு டிரைவரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு காரை எடுத்துக்கின்னு வெறித்தனமாக விரட்டுறான். அவங்க விரட்டில் சொல்கிறான், உம்மால நீ என்னை அந்தளவுக்கு செஞ்சடா, நீ செய்யலை, நீ செய்கிறத விட நீ கையை விட்டு ஆட்டினி, அதில் தாண்டா ரத்த பீச்சு நடிச்சுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுது ஹீரோயின். இதை கேட்டுட்டு எத்தனை மாதமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு டீட்டெயில் 24 மாதம் அப்படின்னா 6 மாதமா, 6 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ உடனே சந்தோஷப்படுறாரு. ஹீரோ மூஞ்சில் ஒரு சந்தோஷம், நான் அப்பாவாயிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. இவனும் காரணம் சேசிங்க அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வரும்போது இவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. எங்கே தான் போகிறோமோ, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்றது எங்கள் அம்மாவுக்கு தெரிய தேவையா அப்படின்னு சொல்லி கரெக்டாக வீட்டான வந்து நிற்கிறாங்க. ஒருத்தன் வந்து நிற்கிறான். இந்த நாய் யாருன்னு பார்த்தோன்னா, நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்ல அதே நாய் தான். இவன் முன்னாடி வந்து துப்பாக்கி எடுத்துன்னு வந்து வச்சு டப்புன்னு சுட்டுறான். சுட்டோன்னு பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அப்படியே அங்கேருந்து பிடிச்சிட்டு அப்படியே வீந்துடுறான். இவனும் கார் எடுத்துன்னு போகிறான்.
கார் டிரைவரும் வந்து கார் எடுத்துகிட்டு விரட்டுறாரு. இந்த நாய் பைக் எடுத்துகிட்டு போகிறான். அந்த ஹீரோயின் கீழே விழுந்துது. கீழே விழுந்து நம்ம ஹீரோயின் அப்படியே மடியில் வச்சு, என்னங்க போயிடாதீங்க, நீங்கள் தாங்க என் உயிர், என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஹீரோ இருக்கார். கோமாவில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கோமாவில் இருக்கார். ஒரு கோமா முடிச்சுட்டு எந்திரிச்சு பார்க்கறதுக்குள்ளேயே உங்களுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சிறாங்க. இவ்வளோ அழகாக நான் ஒரு குழந்தைய பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்ன ஹீரோ எடுத்து கொஞ்சிறாரு. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி ஒரு ரெண்டாவது ஹீரோ வந்து செகண்ட் பார்ட்டில் ஒரு செம்மையாக ஒரு இதுவாக இருப்பான், அதாவது பொம்பளை பொறுக்கியாக இருப்பான். அப்போ வந்து நம்ம ஹீரோ ஒருத்த பொண்ணு தான் இது. ஸோ அதனால் இவங்க குழந்தை இல்லைன்றனால ஹீரோயின் குழந்தை தூக்கி போய் வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கடத்தத்துக்கு பிளான் பண்ணுது. ஹீரோவால் எந்திரிக்க முடியல. ஸோ குண்டடி பட்டதுனால நீ ஃபீல் பண்ணாத, இந்த குழந்தை என் குழந்தை செத்து போச்சு, உன் குழந்தைய என் குழந்தைய நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவளும் அந்த குழந்தைய எடுத்து வச்சுன்னு இது பண்ணுறா. அங்கேருந்து எகிரி குதிச்சு கதவை திறந்து உள்ளே போயிட்டு வந்து பார்த்துக்குமோ அவனும் வந்து மிரட்டி தட்டிக்கின்னு ஒரு செம்மையாக ஒரு ஃபைட் ஒன் சீன் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த சண்டையில் பிடிச்சின்னு அப்படியே இவ்வளோ வந்து அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே இது பண்ணுறா. டே நம்ம கூட எத்தனை வாட்டி படுத்துருக்கேன், என்னை தயவு செஞ்சு விட்டுடுறா அப்படின்றான். ஒருத்தர் நீ எத்தனை வாட்டி படுத்தாலும் அவள் இப்போ செம்மையாக இருக்கா, ஓகேவா, இவனும் என்னை வாழ விட மாட்டான், நீங்கள் 2 பேர் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டீங்க, நாங்கள் 2 பேர் லைஃப்பில் செட்டில் ஆகணும், இது வேறு வழியே கிடையாது, நான் போகிறேன் இங்கேருந்து குழந்தைய தூக்கினேன் அப்படின்ற போது இவங்க 2 பேர் சண்டை போடணுமோ இவன் ஒரு பட்டன் அழுத்துறான். ஹீரோ அழுத்துற பட்டனை அழுத்தணுன்னா மேலேருந்து பார்த்தோன்னா கண்ணாடி உடஞ்சி நாய் வந்து கடித்து அப்படியே இழுத்து போட்டு கண்ணாடி விழுந்து அங்கேருந்து கீழே விழுந்தது. உடனே பார்த்தா கையில் இருக்கிற குழந்தைய திரும்பி பார்த்தோன்னா கையில் இருக்கிற குழந்தைய பிடிங்கிட்டு இவ்வளோ பள்ளின்னு ஒன்று வைக்கிறா, அவளும் கீழே விழுந்துடுறா. அதுக்குள்ளே போலீஸ்லாம் வந்து இவங்கள வந்து சேவ் பண்ணி காப்பாற்றுது. அதுக்கப்புறம் இவங்க லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் அப்படியே கல்யாண ட்ரெஸ்ஸில் வராங்க. ஸ்டேஜில் நின்று அப்படியே பேசிகிட்ருக்காங்க. பேசும்போது உடனே இவங்க 2 பேரையும் முத்தமிடவும் அப்படின்னு உடனே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணி இவங்க 2 பேர் கல்யாணம் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் காஸ்ட்லி காரை வாங்கி நம்ம ஹீரோவுக்கு கொடுக்குறாரு. இந்த கார் தான் இதுக்கப்புறம் வந்து இஎம்ஐ நான் கட்டணும். இது ஆக்சுவலி இந்த காரோட பேர் லம்போகினி. இது வந்து ரொம்ப காஸ்ட்லி, இருக்கிற காரோட டிசீஸ்லேயே இதுதான் ரொம்ப காஸ்ட்லியான காரில் வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த காரை வந்து உனக்கு தான் அப்படின்னா இந்த காரை நான் உனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கேன்னா அந்தளவுக்கு வேலை செஞ்சு நான் உங்களுக்கு வந்து காரோட இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதோட வந்து அப்படியே அவங்க எடுத்த ரொமான்ஸிக் இந்த 3 பாட்டில் பண்ண மேட்ரு சீன் எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறாங்க. அதோட இந்த படம் முடியுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆளில் வச்சுங்க. என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.